வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் ஆக்கப்பூர்வம் என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம். 4 வேதத்திலும் சாகைகள் என்ற உட்பிரிவுகள் பல உண்டு. வேதம் காத்திட வந்த பெரிவா இப்படி ஒவ்வொரு வேதத்திலும் சில சாகைகள் மறைந்து கொண்டிருக்கும் நிலையை அறிந்து அவற்றுக்கெல்லாம் உயிரூட்ட அந்தந்த சாகையின் தேர்ந்த வேதியர்களை தேடி அவர்களை கொண்டு சில மாணவர்களை அந்த சாகையை தொடர் செய்து சாகைகளை அழியாமல் காத்துள்ளார். சாம வேதத்தில் பல சாகைகள் இருந்து தற்சமயம் 3 சாகைகள் மட்டுமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவை கௌதம சாகை, தலவகாரா சாகை என்று அழைக்கப்படும் ஜைமீனிய சாகை மற்றும் ராணாய சாகை என்பவை. இதில் கௌதம சாகையும் ராணான்ய சாகையும் ஒன்றுதான் என்ற அபிப்பிராயம் பரவலாக இருந்தது. அதை தெளிவு செய்ய ராணாயணிய சாகையில் தேர்ந்த வித்வான்கள் கர்நாடகா ஹொன்னாவரில் இருக்கா, அவளை அழைச்சிட்டு வாங்கும் என்று பெரிவா உத்தரவிட்டு அழைத்து வர சொன்னார். அதன்படியே கௌதம சாகையில் மாபெரும் பண்டிதரான பிரம்மஸ்ரீ சங்கரநாராயண ஸ்ரௌசிகளையும் வர சொன்னார். அவர்களை 2 சாகைகளையும் பாராயணம் செய்ய சொன்னார். இப்படி அவர்கள் பாராயணம் செய்யும் போது இன்னொருவரை கவனமாக 2 சாகைகளின் பதங்களும் ஸ்வரங்களும் எங்கெங்கே வித்தியாசப்படுகின்றன என்பதையும் குறித்து வைக்க சொன்னார்கள். அப்படி பார்க்கும்போது ஏராளமான வித்தியாசங்கள் இருந்தன. எனவே 2ம் தனித்தனி சாகைகள் என்பது உறுதியாகிற்று. பின் ராணாயணிய சாகையில் வித்வான்கள் மிக மிக குறைவாக இருந்ததால் அதை கற்பிக்க பிரத்யேகமாக பாடசாலைகளை பெரிவா ஏற்படுத்தி பல சாகையை காப்பாற்றியுள்ளார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ராஜகோபால் ஐயங்கார் என்பவர் பணியில் இருந்தார். இரவில் ரங்கநாத பெருமாள் பள்ளியறைக்கு செல்லும்போது அவர் சாமவேதத்தின் ஜைமீனிய சாகையில் ஓதுவது தெரிந்தது. அந்த சாகை தெரிந்தவர் யாரும் இல்லை என்ற நிலையில் இவரை வைத்துத்தான் அதை காப்பாற்றியாக வேண்டும். ஆனால் அவருக்கோ போதுமான வருமானம் அந்த ஓதும் பணியில் வராததால் பகல் நேரத்தில் ஒரு விறகு கடையில் கணக்கெழுதி ஜீவனம் செய்து கொண்டிருந்தார். அதனால் அந்த சாகையை காப்பாற்ற வேண்டுமானால் ராஜகோபால் ஐயங்காரை காப்பாற்ற வேண்டும் என்று அவரையே ஆசிரியராக்கி போதுமான சம்பளம் கொடுத்து 1963 ஒரு வேத பாடசாலை ஆரம்பிக்க அருளியுள்ளார். அவருக்கு பின் அவரது சிஷ்யன் மகரபூஷணம் அவர்களை ஆசிரியராக்கி 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் நல்ல முறையில் பயின்று தேர்ச்சி பெற்று வித்வான்கள் ஆக்கியுள்ளது பெரிவாளின் முயற்சி ஒன்றினால் மட்டுமே. இந்த மகரபூஷணத்திற்கு திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து ஜைமீனிய சாகையை நாடா பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்று அழைப்பு வந்தது. உடனே அதற்கு அவர்களிடம் பதில் சொல்லாமல் மகரபூஷண பெரிவாளிடம் வந்தார். விஷயத்தை சொன்னார். நான் அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னே தெரியல பெரிவா, நீங்கள் தான் உத்தரவு பண்ணணும் என்றார். அதற்கு பெரிவா, சரி உன் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லி என்று அவரை நோட்டமிடுவது போல் கேட்டார். அப்படி டேப் செய்யறதாலே எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் திருப்பதி தேவஸ்தானக்காராலே கேட்குறாளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமத்தான் பெரிவா கிட்டே வந்தேன் என்றார். வேதத்தை நாடாப்பதிவு செய்வதை பெரிவா ஏற்றுக்கொண்டதே இல்லை. நாடாப்பதிவு செய்தால் ஏற்படும் சில தோஷங்களை எடுத்து கூறினார். மகரபூஷணம் அதன்படியே திருப்பதி தேவஸ்தானத்திற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார். இங்கே அரங்கன் தினம் கேட்கும் அந்த வேத குரல் வேங்கடவர்தனின் திருச்செவிக்கும் சென்றடையும் அல்லவா? அதேபோல் குஜராத்தில் ஸ்ரீ வாசுதேவ் பஞ்சோலி என்ற பண்டிதருக்கு பின் அதர்வண வேதத்தில் சௌனகம் என்ற அந்த சாகை இருக்காது என்ற நிலை. அப்படி ஒரு துர்பாக்கியம் நேராமல் இருக்க யஜுர்வேதத்தை அத்தியாயனம் செய்த நம் ஊரை சேர்ந்த 2 வித்தியார்த்திகளை குஜராத்துக்கு அவரிடம் அனுப்பி அதர்வண வேத சௌனக சாகையை கற்று வரும்படி பெரிவா அனுகிரகித்தார். இப்படி வேதத்தை பெரிவாளின் ஆக்கப்பூர்வமான பணிகள் காத்தருளியுள்ளன. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. நன்றி, வணக்கம்.